அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் பெரியார். ஒளி சேர்க்கை முடிந்து உதிர்ந்து போன இலையை மரம் நினைவு கூர்வதில்லை. இறந்த பறவை எதற்கும் காட்டுக்குள் இரங்கல் தீர்மானம் ஏதுமில்லை. யானையோ புலியோ சிங்கமோ இறந்தாலும் ஆண்டு நினைவுகள் அனுசரிக்கப்படுவதில்லை. மனிதன் மட்டும்தான் இறந்த பிறகும் நினைக்கப்படுகிறான். அதிலும் எல்லா மனிதர்களும் எல்லா காலங்களிலும் நினைக்கப்படுவதில்லை. ஈமத்தின் ஈரம் காய்வதற்கு முன்பே பல மனிதர்கள் உலர்ந்து போகிறார்கள். சில மனிதர்கள் மரித்த நாளில் மட்டும்தான் நினைக்கப்படுகிறார்கள். நிகழ்கால நிம்மதிக்காகவே மரித்த சில மனிதர்கள் மறக்கப்படுகிறார்கள். எவனொருவனின் வாழ்வும் வாக்கும் செயலும் பொருளும் மனித கூட்டத்தின் தற்கால தருணத்திற்கும் தேவைப்படுகின்றனவோ அதுவரைக்கும் ஒரு மனிதன் நினைக்கப்படுகிறான். கல்லறையில் அவன் உயிரோடு இருக்கிறான். பெரியார் இன்னும் உயிரோடு இருக்கிறார், இருப்பார் மற்றும் இருக்க வேண்டும். பெரியார் என்ற பெரும் பொருளை எப்படி புரிந்து கொள்வது? அடிமண்ணை மேல் மண்ணாகவும் மேல் மண்ணை அடிமண்ணாகவும் வரலாற்றில் உழுது போன வைரக் கலப்பை என்பதா? வெள்ளை சூரியனே விரட்ட முடியாத இருட்டை கருஞ்சூரியனாய் வந்து விரட்டிய கலகக்காரர் என்பதா? உடம்பில் ஒட்டிய ஒட்டடைகளை ஆடைகள் என்று கருதி கிடந்த திராவிட இனத்தை தொட்டு தூக்கி துடைத்து அதன் நீண்ட நிர்வாணத்தை சுட்டிக்காட்டி சுயமரியாதை ஆடை சூடிய சூத்திரம் கண்ட சூத்திரர் என்பதா? 400 கோடி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய சிந்தனைகளை வெறும் 4 கோடி மக்களின் மொழியில் பேசி பரப்பளவு குறைந்து போன பாமர மேதை என்பதா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என விரியும் படைப்பிலக்கியம்தான் தமிழ் என்று மண்டிக் கிடந்த பண்டித மண்டலத்தை உடைத்தெறிந்து பகுத்தறிவு என்ற 4ஆம் தமிழை உண்டாக்கிய சுயம்பு என்று சொல்வதா? 192 நாடுகளால் ஆன இந்த பூமியில் ஒரு நாட்டின் ஒரு பகுதியில் மட்டும் ஓங்கி ஒலித்த உலக குரல் என்பதா? கேள்விக்கு அப்பாற்பட்ட புனிதங்கள் என்று கருதப்பட்ட கடவுள், மதம், சாதி, விதி, மரபு என்ற கருத்தாக்கங்கள் மீது 1000 கேள்விகளை முன்வைத்த அறிவின் ஆழியாகிய அறிவாளி என்பதா? இவற்றுள் எதுவும் பொய்யில்லை. பெரியார் குறித்து இதுபோல் எது சொன்னாலும் மிகையில்லை. பெரியார் எனில் பிராமண எதிர்ப்பு மற்றும் கடவுள் மறுப்பு என்று கருதுகிறவர்கள் அவரை கண்ணை மூடி கண்டவர்கள் என்றே கருத வேண்டியிருக்கிறது. யானை அசைவம் என்று அதன் தோற்றம் கண்டு முடிவு கட்டுகிறவர்கள் என்றே சொல்லத் தோன்றுகிறது. மனித நேசம்தான் பெரியாரின் இலக்கு. பகுத்தறிவுதான் அவர் பாதை. சுய மரியாதைதான் வாகனம். சமத்துவம்தான் அவர் சக்கரத்தின் அச்சு. 5/1/1953 அன்று பெரியார் பேசிய பேச்சின் ஒரு பகுதியை எழுத்து மாறாமல் பதிவு செய்கிறேன். பிராமணர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது என்றோ இருக்கக்கூடாது என்றோ திராவிடர் கழகம் வேலை செய்யவில்லை. திராவிடர் கழகமும் நானும் சொல்லுவதெல்லாம் விரும்புவதெல்லாம் நாங்களும் கொஞ்சம் வாழ வேண்டும் என்பதுதான். இந்த நாட்டிலே நாங்களும் கொஞ்சம் மனிதத்தன்மையோடு சமத்துவமாக இருக்க வேண்டும் என்பதுதான். பெரியாரின் இந்த வாக்குமூலத்தில் நாங்களும் கொஞ்சம் என்ற சொல்லாட்சி வலி மிக்கது, வாஞ்சை மிக்கது மற்றும் அவரது மனித நேசத்துக்கு மாறாத சாட்சி சொல்வது. பெரியார் ஒரு நாளும் அரசியல் தலைவராக இருந்தவர் அல்லர். வன்முறையை வரவேற்றவர் அல்லர். பட்டத்துக்கும் பதவிக்கும் அதிகாரத்தின் ஒளி வட்டத்துக்கும் ஆசைப்பட்டவர் அல்லர். ஆனால் தான் உண்டாக்கிவிட்ட அரசியல் தலைவர்களை எல்லாம் தன் கொள்கைக்கு சேவகர்களாக செய்து கொண்டவர். மனிதர்களின் மரபணுக்களோடு இணைந்தோடி கொண்டிருக்கும் இழிவுகளை துடைப்பது வாக்கு வங்கி அரசியல்வாதிக்கு வசப்படாது என்று ஆதியிலேயே அறிந்து கொண்டவர். தமிழர்களின் 2000 ஆண்டு சமுதாய வரலாற்றில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அற சீற்றங்கள் பதிவானது உண்டு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான் என்ற வள்ளுவர் குரல் வெறும் இலக்கிய சினமாகவே வடிந்துவிட்டது. பறைச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா, இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டிருக்குதோ என்ற சிவவாக்கியம் வெறும் ஆன்மீக கோபமாகவே அடங்கிவிட்டது. இவை போன்ற கவிதை சினங்களெல்லாம் இலைகளின் மீது பூச்சி மருந்து தெளித்தனவே தவிர
வேர் புழுக்களை சென்று விசாரிக்கவே இல்லை. அந்த வகையில் தமிழ் பெரும் பரப்பில் அநீதியின் ஆணி வேர்களை அசைத்ததும், சமூக கேடுகளின் அடிவேர்களை கெள்ளியதும், வர்ணாசிரமத்தின் கிளைகளை வகிர்ந்ததும் பெரியாரின் பெரும் கோபம் மட்டும்தான். ஒரு மனிதன் கை நீட்டி பேசுகிறான், ஒரு மனிதன் கைகட்டி பேசுகிறான். உற்று பார்த்தால் ஒருவன் பிராமணன், இன்னொருவன் சூத்திரன். மாடத்தில் ஒருவனுக்கு காலுக்கும் தலையணை, மண் குடிசையில் ஒருவனுக்கு கையே தலையணை. உற்று பார்த்தால் ஒருவன் செல்வந்தன், இன்னொருவன் வறியவன். ஒருவன் அழுக்குப்படாமல் பொருளீட்டுகிறான், இன்னொருவன் புழுதியிலும் சகதியிலும் பொருள் தேடுகிறான். உற்று பார்த்தால் ஒருவன் கற்றவன், இன்னொருவன் கல்லாதவன். ஓர் உடல் கட்டற்ற சுதந்திரத்தை அனுபவிக்கிறது, இன்னோர் உடல் கட்டுண்டு கிடக்கிறது. உற்று பார்த்தால் ஓர் உடல் ஆண், இன்னோர் உடல் பெண். பிராமணன் சூத்திரன், ஏழை பணக்காரன், கற்றவன் கல்லாதவன், ஆண் பெண் ஆகிய பேதங்களே மனித குலத்தின் முற்போக்குக்கும் முன்னேற்றத்திற்கும் தடையாயின், இவற்றை கட்டமைத்த கட்டி காக்கிற எல்லா நிறுவனங்களையும் உடைப்பதுதான் என் ஒரே வேலை என்று பேராக்கம் கருதி பேரழிவு செய்ய போந்தவர்தாம் பெரியார். இது சுதந்திரத்தால் ஆகாது, சுயமரியாதையால் தான் ஆகும் என்றதொரு முற்றிய முடிவெடுத்து அரசியலை துறந்த ஒரு சமூக துறவிதான் பெரியார். வேட்டையாடும் சிங்கம் சைவமாயிருக்க முடியாது, அரசியல்வாதி நேர்மையாய் இருக்க இயலாது என்பது பெரியாருக்கு தெரியாதிருக்க முடியாது. அதை சொல்லிக்காட்ட அவர் தயங்கியதும் கிடையாது. மக்கள் யாராக இருந்தாலும் அரசியல் சுயநலமற்று நேர்மையாக நாணயமாய் நடந்து கொள்வார்கள் என்பது இயற்கைக்கு விரோதமான காரியமாகும் என்பது பெரியாரின் ஒரு கூற்று. அரசியலில் உழல்வதென்பது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்காவது மனிதன் தன்னை அயோக்கியனாக்கிக் கொள்ளாமலும் தேசத்தையும் சமூகத்தையும் காட்டி கொடுக்காமலும் வாழும்படி செய்யவே முடியாது என்பது பெரியாரின் மற்றொரு கூற்று. நான் என்றும் கட்சிக்காரனாக இல்லவே இல்லை, கொள்கைக்காரனாகவே இருந்தேன் என்பது இன்னொரு கூற்று. காங்கிரஸ், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம் என்று பெரியார் 4 இயக்கங்கள் கண்டது பதவிக்கு பக்கத்தில் தன்னை கொண்டு செல்ல அன்று, தன் கொள்கைக்கு பக்கத்தில் இயக்கத்தை கொண்டு வர மட்டுமே. இந்து மதம், கடவுள் என்ற இரண்டையும் தாண்டி ஒருவர் சிந்திப்பது அரிது மற்றும் பெரிதினும் பெரிது. கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் கருத்துக்களுக்கான சகல சர்வாதிகாரமும் பதவிகளை எதிர்பாராத பற்றறுப்பும் எதையும் எதிர்கொள்ளும் இதய சுத்தியும் பிரபஞ்சத்தை பிழிந்து பருகிய பேரறிவும் கருகி கிடக்கும் மனித கூட்டத்தின் மீது கண்ணீர் சொரியும் கருணையும் கூடி பெற்ற ஒருவருக்கே அந்த வலிமை என்பது வரப்பெறும். இந்து மதம் அவருக்கென்ன எதிரியா? கடவுள் என்ன வைரியா? எவன் இந்த மண்ணுக்கு உரியவனோ, எவன் உழைக்கும் வெளியில் கதிர்வெப்பம் தாங்கி கருத்து கிடக்கிறவனோ, எவன் உற்பத்தியில் நேரடியாய் உதிரம் கொட்டுகிறவனோ அவன் சூத்திரன் என்றும் தாசிமகன் என்றும் அடிமை என்றும் இழிவு செய்யப்படுவதைத்தான் பெரியார் எதிர்த்தார். கடவுளோ மதமோ அந்த இழிவை நியாயப்படுத்தும் கேடயமாக்கப்படும்போது அந்த கேடயங்களையே நொறுக்க முற்பட்டார். மனித கூட்டத்தை விஞ்ஞானம் பிரிப்பதற்கும் மதம் பிரிப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. விஞ்ஞானம் திராவிட இனம், ஆரிய இனம், மங்கோலிய இனம், காகேசிய இனம் என்று கபால அடிப்படையில் மனிதர்களை 4ஆக பிரிக்கிறது. ஆனால் மதமோ பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று கடவுள் அடிப்படையில் 4ஆக பிரிக்கிறது. இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்களை, மண்ணுரிமை பறிக்கப்பட்டவர்களை, கல்வி மறுக்கப்பட்டவர்களை தூரத்தில் நிறுத்தி தனக்கு தொண்டு செய்ய வைத்து கொண்டது வருணப்பிரிவு, தீண்டாமை, ஜாதி என்ற இரண்டும் அந்த வசதியை தக்க வைத்து கொள்ளும் பக்கபலமாக்கப்பட்டன. பெண்கள், சூத்திரர்கள் இந்த இருவரையும் ஒரே பட்டியலில் ஒடுக்கியதும் தான் மனு தர்மம் செய்த மகத்தான தவறு. ஜபம், தபசு, தீர்த்த யாத்திரை, சந்நியாசம், கடவுள் தோத்திரம், ஆராதனை இவைகளை பெண்களும் சூத்திரர்களும் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று தர்மம் தடுத்தது. ஜபஸ்தப தீர்த்த யாத்திர பிரவஜ்ஜய மந்திர சாதனம் தேவாராதனம் சகசை வஸ்திரி சூத்திர பததானிசல் என்பது தர்மசாஸ்திரம். ஒரு சூத்திரன் கொலை செய்தால் அவன் தலை வெட்டப்பட வேண்டும்.
ஒரு பிராமணன் கொலை செய்தால் அவன் தலைமுடியை வெட்டினால் மட்டும் போதும். இது வெறும் தர்மமாக மட்டுமன்று, சட்டமாகவும் இருந்தது என்பதுதான் இன வரலாற்றில் மன்னிக்க முடியாத மனித பிழை. மனுதர்மம் முன் மொழிந்ததைத்தான் இலக்கியங்களும் வழிமொழிந்தன. சீல குணங்கள் அற்றவன் ஆயினும் பிராமணனை வணங்கு, ஞானம் முற்றவன் ஆயினும் சூத்திரனை வணங்காதே என்ற பொருளில் பூஜ்ய விப்ர சீல குண ஹூணா சூத்திர நகுணகன் ஞான பிரவீணா என்று எழுதி போகிறது துளசிதாச ராமாயணம். இந்த இழி சட்டம்தான் ஒரு சூத்திரனின் பிறப்பு, வளர்ப்பு, இருப்பு, கல்வி, தொழில், திருமணம், கலாச்சாரம், உணவு, உடை, வழிபாடு, வாழ்வு, இறப்பு, சுடுகாடு என்று எல்லா நிலைகளிலும் அவனை இழிவிலே வாழ வைத்து அவமானத்தில் புதைக்கிறது. எத்தனையோ நூற்றாண்டுகளாய் திணிக்கப்பட்ட இந்த இழிவு வேந்தர்களின் காலம் கடந்து வெள்ளைக்காரன் காலம் வரை ஓர் இனத்தை பன்றிகளின் தொழுவில் படுக்க வைத்தது. 1915 கல்வித்துறையின் அரசு பணியிடங்கள் 518, அவற்றுள் பிராமண அலுவலர்கள் 399 பேர், கிறித்துவர் ஆங்கிலோ இந்தியர்கள் 73 பேர், முகமதியர் 28 பேர், பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் ஆதி திராவிடர் உட்பட வெறும் 18 பேர் என்றொரு புள்ளி விவரம் சொல்லி போகிறது. 84 விழுக்காட்டு மக்களுக்கு வெறும் 18 இடங்கள், 3 விழுக்காட்டு மக்களுக்கு 399 இடங்கள். இந்த ஓரவஞ்சனை ஒரு நாளில் நிகழ்ந்தது அன்று. இதிகாசங்களில் ஏகலைவன் என்ற சூத்திரன் கட்டை விரல் வெட்டப்பட்டான், சம்புகன் என்ற சூத்திரன் தலை வெட்டப்பட்டான். அந்த பழைய கதைதான் ஆங்கிலேயர் காலத்திலும் வேறு வடிவங்களில் வினைப்படுகிறது என்பதை கண்டு கொதித்து கண்ணீர் விட்டவர் பெரியார். தீண்டாமை மண்டி கிடந்த கேரளத்து வைக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வீதிகளில் நடந்து செல்லும் உரிமைக்கு போராடி கைது செய்யப்பட்ட பெரியாரின் சிறை வாழ்வை இப்படி விவரிக்கிறார் தேசாபிமானி பத்திரிகையின் K.P. கேசவமேனன். காலிலே விலங்கு, தலையிலே குள்ளாய், கழுத்தில் கைதி எண் பொறிக்கப்பட்ட மரப்பட்டை, கொள்ளைக்கார கைதிகளோடு வேலை, ஒரு கடுங்காவல் தண்டனை கைதி ஒரு நாள் செய்யும் வேலையைப் போல் 2 மடங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் பெரியார். முனிவர்களைப் போலவும் தபசிகளைப் போலவும் பெரியார் வெறும் சொல்தானம் செய்ய வந்தவர் அல்லர். களம் கண்டவர், கைதியானவர், ஊர்மானம் காக்க வந்து தன்மானம் தாக்கப்பட்ட போது தாங்கிக் கொண்டவர், மெய்யை காப்பதற்கு மெய் வருத்தம் கண்டவர். ஒரு தலைவன் புரிந்து கொள்ளப்படுவதில் இருக்கிறது ஒரு சமூகத்தின் உயரம். தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்ற பெரியாரின் பெருங்கூற்று தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ் மீது தீரா காதல் கொண்டவர் பெரியார். ஆனால் தமிழ் மீது பூட்டப்பட்ட கடவுள் தன்மையை கழற்றி எறிந்தவரும் அவரே. எனக்கு தமிழ் பாஷையிடம் எவ்வித பற்றும் இல்லை. மிக பழைய பாஷை, சிவபெருமான் பேசிய பாஷை என்பதற்காகவோ அகத்தியரால் உண்டாக்கப்பட்ட பாஷை என்பதற்காகவோ எனக்கு அதில் பற்று இல்லை. நான் எதிர்பார்க்கும் நன்மையும் அது மறைய நேர்ந்தால் அதனால் நஷ்டம் ஏற்படும் அளவையும் உத்தேசித்தே நான் தமிழிடம் அன்பு செலுத்துகிறேன் என்பது பெரியாரின் தர்க்க வாக்குமூலம். ஒரு மொழியின் தொன்மை மட்டுமே அதன் சிறப்பன்று, நிகழ்காலத்தின் உலக நீரோட்டத்தில் தன்னை பேசும் மக்களை நீந்த வைக்கிறதா என்பதே அதன் உயிர்ப்பு. விஞ்ஞான பெருவெளியில் உலகம் விரைந்து சென்று கொண்டிருக்க தமிழை பிற்போக்கு பெட்டிக்குள் பூட்டி வைத்து கொண்ட பெருங்கோபத்தை அந்த ஞான கிழவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. துருப்பிடித்த கருத்துக்களையே துடைத்து வைத்து கொண்டிருப்பதா தமிழ்? எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாகிவிட்டது என்று மொழிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதா தமிழ்? தமிழில் 2 சொற்கள் முட்டிக்கொண்டால் திருநீறு கொட்டியது ஒரு காலம். ஒரு வாக்கியத்தை நுகர்ந்து பார்த்தால் துளசி வாசம் அடித்தது ஒரு காலம். மேற்கு உலகம் வானத்தில் விண்மீன்களையும் கோள்களையும் தேடி பயணிக்கும் அதே கால அலைவரிசையில் வானத்தில் கடவுள்களையும் தேவர்களையும் தமிழ் தேடிக்கொண்டிருந்தால் தமிழன் எப்படி பிரபஞ்ச குடியாக உயர முடியும் என்று பெரியார் பெருங்கவலையுற்றிருக்கலாம். பக்தியை கழித்துவிட்டால் தமிழில் என்ன இருக்கிறது? இந்த பழஞ்சரக்கை வைத்துக்கொண்டு உலக சந்தையில் எப்படி நிற்பது, விற்பது என்ற அறிவு துயரம்தான் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று கதற வைத்தது பெரியாரை. தமிழ் படித்த புலவர்கள் வித்வான்கள் பெரிதும் 100க்கு 99 பேருக்கு ஆங்கில வாசனையே இல்லாது வெறும் தமிழ் வித்வான்களாக தமிழ் புலவராகவே வெகுகாலம் இருக்க நேர்ந்துவிட்டதால் அவர்களுக்கும் பகுத்தறிவுக்கும் வெகு தூரம் ஏற்பட்டதோடு
அவர்கள் உலகம் அறியாத பாமரர்களாகவே இருக்க வேண்டியவர்கள் ஆகிவிட்டார்கள். தமிழ் மொழி 3000 4000 ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழின் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள். நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதைத்தானே முக்கிய காரணமாக சொல்லுகிறேன் என்பது பெரியார் கூற்று. எழுத்து, சொல், கருத்து, அறிவு, பயன்பாடு, படைப்பிலக்கியம் போன்றவைகளை காலந்தோறும் புதுப்பித்து கொள்ளாத மொழி காட்டுமிராண்டி மொழி பட்டியலில் சேர்ந்துவிடுமே. தமிழுக்கும் அது நேர்ந்துவிடக் கூடாதே என்ற பெருங்கவலைதான் பெரியாரை அப்படி பேச வைத்தது. உலையில் இட்டு காய்ச்சி கொல்லன் ஓங்கி அடிப்பது இரும்பின் மீது கொண்ட கோபத்தால் அன்று, அது ஆயுதமாக வேண்டும் என்ற ஆசையினால். தமிழ் ஆயுதமாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது பெரியாருக்கு. மொழி என்பது உலகப் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். போர்க்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் என்ற பெரியார் தமிழ் எழுத்தை சீர்மை செய்தார். உலக மொழிகளின் எழுத்துக்கள் 2 வகையில் அமைந்தவை. ஒன்று சித்திர வடிவம், இன்னொன்று ஒளி வடிவம். தமிழ் எழுத்துக்கள் ஒளி வடிவம் சார்ந்தவை. 247 ஒளி வடிவங்களோடு வழங்கி வந்தது தமிழ். எழுத்துக்கள் மிகுதியான ஒரு மொழி கற்பதற்கு கடினமாகிறது. புழங்கு தன்மையில் விரைவு குறைகிறது. அறிவியற் கருவிகளில் ஏறுவதற்கு இடர்படுகின்றது. சுமைகள் குறைந்த பயணம் எளிமையாய் இருப்பது போல எழுத்துக்கள் குறைந்த மொழி பறவை பாய்ச்சலில் பயணமாகிறது. தமிழின் 247 ஒளி வடிவங்களை 131ஆக குறைத்த பெரியார், குடியரசு, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை ஆகிய தமது பத்திரிகைகளில் சீர்திருத்த எழுத்துக்களை புழக்கத்திற்கு விட்டு வழக்கத்தை மாற்றினார். புலவனோ புரோகிதனோ, அரசனோ அரசோ, பண்டித கூட்டமோ மடமோ, பல்கலைக்கழகமோ செய்ய துணியாத இந்த சீர்திருத்தத்தை செய்து முடித்தார் பள்ளிக்கூடம் தாண்டாத ஒரு பாமர மேதை. இந்த 131 ஒளி வடிவங்களும் 100ஆக குறைந்து 31ஆக முடிகிற போதுதான் தமிழ் உலகப் பாய்ச்சல் கொள்ளும் என்பது என் எண்ணம். இந்தி திணிப்பை பண்டிதர் கூட்டம் எதிர்த்ததற்கும் பெரியார் எதிர்த்ததற்கும் பெரியதொரு வேறுபாடு உண்டு. தமிழின் தனித்தன்மை கெடும் என்றும், வடமொழியினின்றே தமிழ் வந்ததென்றாகிவிடும் என்றும், தங்கள் பிழைப்புக்கே பெரியதோர் ஊறு நேர்ந்துவிடும் என்றும் பண்டித கூட்டம் இந்தியை எதிர்த்தது. ஆனால் தமிழ் பண்பாட்டுக்கே ஆபத்து வந்துவிடும் என்று விஞ்ஞான பார்வையோடு எதிர்த்தவர் பெரியார் ஒருவரே. ஒரு தமிழ் மகன் திருமணம் செய்ய வேண்டுமானால் வாழ்க்கை துணை நலம் என்பான். ஆனால் ஆரிய கருத்தில் பேசும்போது கல்யாணம், விவாகம், கன்னிகாதானம் என்கிறான். வார்த்தை வரும்போது கருத்தும் மாறிவிடுகிறது. வாழ்க்கை துணை என்பதில் சம உரிமையும், கன்னிகாதானம் என்பதில் அடிமைத்தன்மையும் புகுத்தப்பட்டு விடுகிறது. இம்மாதிரியே ஆரிய கலப்பால் தமிழின் தன்மை, உரிமை, நேர்மை எல்லாம் கெட்டு ஆரியருக்கு தமிழின் அடிமை என்பதுதான் மிஞ்சி விடுகிறது என்று கண்டறிந்து சொன்னவர் பெரியார். வாழ்க்கை துணை என்பதில் பெண் உயிராகிறாள், கன்னிகாதானம் என்பதில் பெண் பொருளாகிறாள். ஒரு மொழிக்குள் இன்னோர் மொழி வெறும் சொல்லை மட்டும் அழைத்து வருவதில்லை. ஓர் இனத்தின் மரபணுக்களை மாற்றும் கலாச்சார கிருமிகளோடுதான் அது நுழைகிறது என்பதை ஆய்ந்தறிந்த பண்பாட்டு விஞ்ஞானி பெரியார். இந்த மாபெரும் கண்டறிதலுக்கு பின்புதான் பிற மொழி நுழைவுக்கு தமிழில் தடைசுவர் கட்டப்பட்டது. சங்க இலக்கியத்தில் பிற மொழி கலப்பு 2 விழுக்காடு, திருக்குறளில் 3 விழுக்காடு, சிலப்பதிகாரம் மணிமேகலையில் 6 விழுக்காடு, தேவார திவ்ய பிரபந்தங்களில் 15 விழுக்காடு, வில்லி பாரதம் கம்பராமாயணத்தில் 20 முதல் 25 விழுக்காடு, தல புராணங்களிலும் திருப்புகழிலும் 60 முதல் 70 விழுக்காடு என்பது தமிழ் சொல்லியல் வரலாறு. பெரியார் கொடுத்த பெருங்குரலுக்குப் பிறகுதான் பிற மொழிகளின் ஊன்றுகோல் இல்லாமல் தன் சொந்த கால்களால் நடக்கத் தலைப்பட்டது தமிழ். கலைத்துறையின் மீது பெரிதும் காதலுறாத பெரியார் தமிழிசையின் மீது மட்டும் தனிப்பார்வை செலுத்தினார். காரணம், கல்லா மக்களின் கல்வி காது வழி புகுகிறது என்பதுதான். தெலுங்கில் இருப்பதால் தெலுங்கு கீர்த்தனை, வட மொழியில் இருப்பதால் வடமொழி பாட்டு என்பது போல தமிழில் இருந்தாலே அது தமிழிசை என்பதை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை.
தமிழிசை இயக்கம் தோன்றியவுடன் மயக்கம் தீர்ந்துவிடும் என்று இருமாந்திருந்த பெரியாருக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. பாட்டு தமிழாகி விட்டது. ஆனால் உள்ளடக்கம் பழைய பஞ்சாங்கமாகவே இருந்தது. கண்ணன் சேலை திருடிய சிருங்காரங்களும், கந்த புராணத்தில் களிறு தரு புணர்ச்சியும், சிவன் ஆடிய திருவிளையாடல்களும், பார்க்கடலில் பரந்தாமன் பள்ளி எழுச்சிகளும் தமிழிசைக்குள் புகுந்து சம்மணங்காலிட்டு அமர்ந்து கொண்டன. பெரியார் அதிர்ச்சிக்குள்ளானார். தமிழில் பாடுவது மட்டுமா தமிழிசை? தமிழன் அறிவை, பண்பாட்டை விரிவு செய்வதல்லவோ தமிழிசை? இதே உள்ளடக்கம் வேறு மொழியில் இருந்தபோது விளைவேதும் இல்லை. அதுவே தமிழில் பாடப்படும்போது பல்லவி பல்வழி தருகிறதே, சரணம் மரணம் தருகிறதே என்று பெரியார் கலங்கியிருக்கக்கூடும். கதை ஒன்று சொல்லி தன் கலக்கத்தை விளக்கினார். பல் விளக்க சோம்பேறித்தனப்பட்ட மருமகனை பார்த்து ஒரு மாமியார் பல் விளக்கும்படி மருமகனுக்கு சொல்ல வெட்கப்பட்டு, கரும்பு சாப்பிட்டால் பல் வெள்ளையாகும் என கருதி மறைமுகமாய், மாப்பிள்ளை, இந்த ஊர் கரும்பு நல்ல ருசியாக இருக்கும், ஒரு துட்டுக்கு கரும்பு வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொல்லி காசு கொடுத்தாள். மாப்பிள்ளை அதை வாங்கி கொண்டு போய் எள்ளு பிண்ணாக்கு வாங்கி சாப்பிட்டுவிட்டு பல்லை இன்னும் கேவலமாக்கி கொண்டு கரும் எண்ணெய் பசையுடன் வந்தால் மாமியாருக்கு எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதுபோலல்லவா இந்த தமிழிசை கிளர்ச்சி இந்நாட்டில் நடந்து வருகிறது என்று கருத வேண்டியிருக்கிறது. 3 வாக்கியங்களில் சொல்லப்பட்ட உணர்ச்சியும் உண்மையும் நகைச்சுவையும் பயன்பாடும் மிக்க சிறுகதை இது. பெரியார் ஒரு புனைவியல் மேதை. தொலைநோக்கு சிந்தனை என்பது ஒரு விஞ்ஞானியின் குணம். ஒரு தலைவனுக்கும் அது வாய்த்திருந்தால் அது அச்சமூகம் செய்த பேறு. பெரியாருக்கு அது வாய்த்திருந்தது. விஞ்ஞான விமோசனத்தால் மக்களின் பிறப்பு விகிதம் குறையும், சாவும் கூட குறைந்து போகும். தனிநபர் சொத்துரிமை ஒழிந்து போவதால் பிள்ளை பெறும் தொல்லை, வளர்க்கும் தொல்லை, அதற்கு சொத்து சுகம் தேடும் தொல்லை ஒழிந்து போகும். கல்யாணம் என்பதே ஒழிந்து போகும் என்பதனால் விதவை என்ற ஒரு ஜாதி இல்லாமல் போகும். குழந்தை பிறப்பதற்கு ஆண் பெண் சேர்க்கை அவசியமில்லை. தரை வழி போக்குவரத்து குறைந்து தனி மனிதர்கள் வானத்தில் பறக்கத் தொடங்குவார்கள் என்ற பெரியாரின் தொலைநோக்கு சிந்தனைகளையெல்லாம் ஒரு அறிவியல் அனுமானம் என்று கருதலாம். ஆனால் மகாத்மா காந்தி கொல்லப்படுவார் என்ற செய்தியை அவரிடமே சொல்லிப்போன தொலைநோக்குதான் இன்னும் இந்த நாட்டின் நூற்றாண்டு ஆச்சரியமாய் உறைந்து கிடக்கிறது. 1927 பெங்களூரில் உத்தமர் காந்தியடிகளுக்கும் தந்தை பெரியாருக்கும் நேர்ந்த உரையாடலை இப்போது இங்கே பதிவு செய்கிறேன். பெரியார் கூறுகிறார், இந்து மதம் இருப்பதால் பிராமணன் இருக்கிறான். நானும் தாங்களும் சூத்திரர்களாக இருக்கிறோம். எல்லாவித ஆதிக்கமும் பிராமணர்கள் கையில் இருக்கிறது. அதற்கு காந்தியார், அப்படி அல்ல, நான் இப்போது சொல்வதை பிராமணர்கள் கேட்கவில்லையா? இந்த சமயத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் கருதுகிற குறைபாடுகளை இந்து மதத்தின் பேராலேயே நீக்கிவிடலாம் அல்லவா? பெரியார், தங்களால் அது முடியாது என்பது எனது தாழ்மையான கருத்து. முடிந்தாலும் கூட தங்களுக்கு பிறகு மற்றொரு மகான் தோன்றி முன்பு இருந்து வருவதை இப்போது தாங்கள் மாற்றுவதைப் போல் இன்று தாங்கள் செய்வதை அந்த இன்னொரு மகான் மாற்றி விடுவார் என்கிறார். அதற்கு காந்தியார், இனிவரும் காலத்தில் அந்த படி மாற்ற எவராலும் சுலபத்தில் முடியாது என்கிறார். பெரியார் பதில் சொல்கிறார், நான் சொல்லுகிறேன், தாங்கள் மன்னிக்க வேண்டும். இந்து மதத்தை வைத்துக்கொண்டு இன்று தங்களாலேயே நிரந்தரமாக ஒன்றும் செய்துவிட முடியாது. தங்கள் கருத்து அவர்களுக்கு விரோதமாக சற்று பலிதமாகிறது என்று கண்டால் அப்படிப்பட்ட ஒருவரையும் பிராமணர்கள் விட்டு வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்றார். 1927 சொன்னது 1948 நடந்தேறிவிட்டது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு பலித்தே போயின பெரியார் காந்தியிடம் சொன்ன கவலை சொற்கள். வருத்தம்தான். ஆனால் பெரியார் ஒரு சமூக விஞ்ஞானி. எந்த கேள்வியையும் எதிர்கொள்ள தயங்காதவர் பெரியார். முட்டாள்களின், வஞ்சகர்களின், கோழைகளின் கேள்விகளையும் அவர் இயல்பாக எதிர்கொண்டிருக்கிறார். அவரை வெல்ல முடியாத கூட்டத்திலிருந்து வெறுப்பின் உச்சத்தில் அவர் மீது ஒரு கேள்வி வீசப்பட்டது. நீ யாருக்கு பிறந்தவன்? இந்த கேள்வி கேட்கப்பட்டால் மண் புழு கூட படமெடுக்கும், கரப்பான் பூச்சியும் மீசை முறுக்கும். ஆனால்
அணுவளவும் அதிரவில்லை பெரியார். நான் யாருக்கு பிறந்தவன் என்பது பற்றி கவலை இல்லை. அது என் அம்மா சிந்திக்க வேண்டிய காரியம். நான் யாருக்கு பிறந்தவன் என்று என்னாலும் சொல்ல முடியாது. தம்பி, நீ யாருக்கு பிறந்தாய் என்று உன்னாலும் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனையே முட்டாளுக்கும் அயோக்கியனுக்கும் தான் தேவை. யாருக்கு பிறந்தாலும் மனிதனுக்கு மானம் தேவை. அது உன்னிடம் இருக்கிறதா, என்னிடம் இருக்கிறதா என்பதுதான் இப்போது சிந்திக்க வேண்டிய தேவை. ஞானமும் மானமும் உள்ளவன்தான் இந்த இழிந்த கேள்விக்கு இப்படி உயர்ந்த விடை சொல்ல முடியும். பெரியார் விடை சொல்லாத கேள்விகளே இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் பெரியார் விட்டுச் சென்ற பல கேள்விகளுக்கு இன்று வரை விடையில்லை. இந்த இருட்டு பிடித்த சமூகத்தை பார்த்து பெரியார் கேட்ட நூற்றுக்கணக்கான கேள்விகளில் சில கேள்விகளை மட்டும் பதிவு செய்கிறேன். சிறு வயதில் குழந்தைகள் சாமி வைத்து விளையாடுவார்கள். கல்லடுக்கி, குச்சி பரப்பி, அதன் மேல் துணி இலை காகிதத்தால் கூரை செய்து கோயிலாக்கி, பொம்மைகளை சாமிகளாக்கி, தகரங்களை வாத்தியங்களாக்கி விளையாடுவார்கள். 7, 8 வயது வரை பெற்றோர்கள் ரசிப்பார்கள். 13 வயதில் ஆணும் பெண்ணும் அதே விளையாட்டை தொடர்ந்தால், அடே குட்டிச்சுவரே, அரை கழுதை வயதாகி இன்னமும் சாமி வைத்து விளையாட வெட்கமில்லையா என்று கடுத்த முகத்தோடு கேட்பார்கள். வயதான பிறகும் சாமி விளையாட்டு விளையாடும் பெற்றோர்களை பார்த்து அதே குழந்தைகள் திருப்பி கேட்டால் என்ன சொல்வோம்? ஒரு பறவை இறப்பதற்கு முன்னிட்ட முட்டையாய் இந்த கேள்வி அனாதையாய் நிற்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மாட்டிறைச்சி உண்பது பற்றிய சமூக அரசியலை முன்வைத்து பெரியார் தொடுத்த வினா முக்கியமானது. பெரியார் கேட்கிறார், மாடு தின்பதும் மது அருந்துவதும் நீங்கள் பறையர்களாக இருப்பதற்கு காரணமென்று சொல்வது கொஞ்சமும் யோக்கியமான காரியம் அல்ல. மாடு சாப்பிட்டு கொண்டும் மது அருந்தி கொண்டும் இருப்பவர்கள்தான் இன்று உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தவிரவும் நீங்கள் மாடு சாப்பிடுவதன் குற்றம் உங்களை சார்ந்தது அல்ல. உங்களை மற்றவர்களைப் போல சரியானபடி சம்பாதிக்கவும் தாராளமாக சாப்பிடவும் தெருவில் நடக்கவும் வழியில்லாமல் செய்துவிட்டதால் கொஞ்ச பணத்தில் அதிக ஆகாரம் ஆகக்கூடியதான மாட்டு மாமிசத்தை புசிக்க வேண்டியதாயிற்று. கோழியும் மீனும் பன்றியும் எச்சிலையும் பூச்சி புழுக்களையும் அழுக்குகளையும் மலத்தையும் தின்கின்றன. இப்படி இருக்க புல்லும் பருத்திக்கொட்டையும் தவிடும் பிண்ணாக்கும் தின்கிற மாட்டின் இறைச்சி சாப்பிடுவதால் மாத்திரம் எப்படி ஒரு மனிதன் தாழ்ந்தவன் ஆவான்? உணவு குறித்த இந்த கேள்வி இன்னும் பசியோடு அலைந்து கொண்டே இருக்கிறது, விடையென்ற இறையின்றி. பெண் உரிமைக்காக கேட்கப்பட்ட பெரியாரின் இன்னொரு கேள்வி ஆணாதிக்கத்தின் அடிப்படையை அசைத்து பார்க்கிறது. பிள்ளை பேரில்லை என்ற காரணத்தை காட்டியும் வேறு அற்ப சண்டைகளை கொண்டும் ஆண்கள் ஒரு மனைவி இருக்கும்போது மற்றொரு பெண்ணையும் மணந்து கொள்கின்றனர். பெண்ணும் இதே காரணத்தை கொண்டு சர்வாதிகாரத்துடன் மற்றொரு ஆணை மணந்து வீட்டில் சேர்த்து கொண்டால் கணவன் சும்மா இருப்பானா? பெண்ணுரிமைக்கு பரிவு காட்டிய பெரியாரின் கேள்விக்கு ஆணாதிக்கத்தின் பதில் நீண்ட நிசப்தமாகவே இருக்கிறது. பொதுவெளியில் தன்னை கரைத்து கொண்ட ஒரு தலைவன் தன் தனிப்பட்ட இழப்புகளை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதில் இருக்கிறது அவனது சமூக தொண்டின் மெய்த்தன்மை. தன் முதல் துணைவி நாகம்மையார் 1933இல் மறைந்தபோது பெரியார் எழுதிய இரங்கல் அறிக்கை ஓர் உலக இலக்கியம் என்றே என்னை கருத சொல்கிறது. உலகத்தின் எந்த கல்லறை கவிதைக்கும் அது குறைந்ததில்லை. சொல்லப்போனால் துணைவியின் மரணத்தை இப்படி பொருள் கொண்டவர் எவரும் இல்லை. துணைவியாரின் மரணத்தை கொண்டாடி இப்படி எழுதுகிறார் பெரியார். நாகம்மாளை நான் தான் வாழ்க்கை துணைவியாக கொண்டிருந்தேனே அல்லாமல் நாகம்மாளுக்கு நான் வாழ்க்கை துணையாக இருந்தேனோ என்பது எனக்கே ஞாபகத்திற்கு வரவில்லை. பெண்கள் சுதந்திர விஷயமாகவும் பெண்கள் பெருமை விஷயமாகவும் பிரத்தியாருக்கு நான் எவ்வளவு பேசுகிறேனோ போதிக்கிறேனோ அதில் 100 பங்கு வீதமாவது என் அருமை நாகம்மாள் விஷயத்தில் நான் நடந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு முழு யோக்கியதை இல்லை. ஆகவே நாகம்மாள் மறைந்தது எனக்கு ஓர் அடிமை போயிற்றென்று சொல்லட்டுமா? ஆதரவு போயிற்றென்று சொல்லட்டுமா? இன்பம் போயிற்றென்று சொல்லட்டுமா? உணர்ச்சி போயிற்றென்று சொல்லட்டுமா? ஊக்கம் போயிற்றென்று சொல்லட்டுமா? எல்லாம் போயிற்றென்று சொல்லட்டுமா? எதுவும் விளங்கவில்லையே.
நாகம்மாள் செத்ததை ஒரு துக்க சம்பவமாகவும் நஷ்ட சம்பவமாகவும் கருதாமல் அதை ஒரு மகிழ்ச்சியாகவும் லாபமாகவும் கருத வேண்டுமென்றே நான் ஆசைப்படுகிறேன். ஆசைப்படுவது மாத்திரமல்லாமல் அதை உண்மையென்றும் கருதுகிறேன். நான் இனி இருக்கும் வாழ்நாள் முழுவதையும் சங்கராச்சாரிகள் போல சஞ்சாரத்திலேயே சுற்று பிரயாணத்திலேயே இருக்க வேண்டும் என்று கருதி இருந்ததுண்டு. அதற்கு வேறு எவ்வித தடையும் இருந்திருக்கவில்லை என்றாலும் நாகம்மாள் பெரிய தடையாய் இருந்தார். இப்போது அந்த தடை இல்லாமல் போனது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய காரியமாகும். ஆதலால் நாகம்மாள் முடிவு நமக்கு நன்மை தருவதாக. உலகத்திலேயே இறப்பை கொண்டாடிய இரங்கல் செய்தி இதுவாகத்தான் இருக்க முடியும். சூரியன் வந்து வந்து போகும் இந்த வானத்தின் கீழே பெரியார் பேசாத பொருள் இல்லை. கடவுள், மதம், சாதி, ஆண், பெண், கல்வி, காதல், இலக்கியம், கலை, அறிவியல், அறவியல், அரசியல், உலகியல், உளவியல், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஜனனம், மரணம் என்று அவர் தொடாத துறை இல்லை. ஆனால் ஆதாரமும் ஆராய்ச்சியும் இல்லாமல் எந்த கருத்தையும் அவர் சொன்னதில்லை. அவர் மொழியில் அலங்காரம் இல்லை, ஆடம்பரம் இல்லை, சத்தியம் சவுக்காரம் போட்டு குளிக்க வேண்டியதில்லை. மனித குலத்தின் சமத்துவத்துக்காக பேராசைப்பட்ட துறவி அவர். திராவிடர்களின் மேன்மைக்காக துன்பத்தை இழுத்து தோளில் போட்டு கொண்டவர். அடக்கு முறைக்கும் சிறை வாசத்துக்கும் இழிவுக்கும் ஏளனத்துக்கும் அடிக்கடி ஆளானவர். இவரைப் போல் இப்படி ஒரு தலைவர் இந்திய பரப்பில் முன்னும் இல்லை பின்னும் இல்லை. 94 ஆண்டுகள் 3 மாதங்கள் 7 நாட்கள் வாழ்ந்த பெரு வாழ்வில் 8200 நாட்களை சுற்றுப்பயணத்திற்கே செலவிட்டவர். 8,20,000 மைல்கள் சுற்றுப்பயணம் செய்தவர். அதாவது பூமியின் சுற்றளவை போல் 33 மடங்கு சுற்றி வந்தவர். 21,400 மணி நேரம் சொற்பொழிவு ஆற்றியவர். அவரது அத்தனை சொற்பொழிவுகளையும் ஒளிப்பதிவு செய்து ஓடவிட்டால் 2 ஆண்டுகள் 5 மாதங்கள் 11 நாட்கள் தொடர்ந்து ஒலித்துக்கொண்டே இருந்திருக்கும். தமிழர்களின் மனித அதிசயம் பெரியார். காற்றைப் போல் தண்ணீரைப் போல் தமிழர்களுக்கு எப்போதும் தேவைப்படுகிறவர் அவர். 90 வயதுக்கும் மேல் வாழ்ந்து முடித்த தமிழ் புலத்தின் பேரறிஞர் ஒருவர் தன் மரணத்தின் முன் நிமிடத்தில் இப்படி சொல்லிப் போனார். இந்த நூற்றாண்டின் தமிழ் வழியில் 2 பேர் மட்டுமே நிலை பெறுவார்கள். ஒருவர் பிரபாகரன், இன்னொருவர் பெரியார். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. சிறு குறிப்பு ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன். எனது தாத்தா மேட்டூர் சேலங்கம் பகுதியில் காமா அருணாசலம் அவர்கள் பெரியார் அவர்களின் தீவிர பக்தர் ஆவார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை மற, மனிதனை நினை என்று சட்டையின் பின்புறம் பெரியாரின் வாசகத்தை எங்கு போனாலும் சுமந்து செல்லுவார். சுற்றுப்புறங்களில் இருக்கும் ஏழை எளியோர்க்கு தன்னாலான சிறு உதவிகளை செய்வார். தன்னுடைய இறுதி காலம் வரை பெரியார் கொள்கைகளை பரப்புவதில் அவர் உறுதியாக இருந்தார். அவரை இந்நாளில் நினைவு கூர்கின்றேன். நூலின் அடுத்த அத்தியாயம் பாரதிதாசன். நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.